பெருந்தலைவருடைய இல்லத்திற்கு மீண்டும் வந்து அவருடைய நினைவுகளையும் அவருடைய தியாகத்தையும் நினைவுறுவதில் பெருமைப்படுகிறேன். டெல்லியில் சென்று தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே பதிவு செய்ததற்கு பின்னாலே நாடாளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்ததற்கு பின்னாலே 3வது முறையாக தலைவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். பெருந்தலைவருடைய தியாகமும் பெருந்தலைவனுடைய பணியும் என்றுமே தமிழகம் மெச்சுகின்றது. உலகம் இந்தியாவும் பெருமைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய செயல். அவருடைய அந்த செயலாற்றுகின்ற விதமும் மக்களுக்காக அவர் தொடர்ந்து பணியாற்றிய விதமும் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு மிக முக்கியமான உந்துதலை கொடுக்கிறது. அவருடைய ஆசியுடன் என்னுடைய நாடாளுமன்ற பணியை தொடங்குகிறேன். 2வது முறையாக மறுவாக்கு எண்ணிக்கை வேணும்னு சொல்லிட்டு தேமுதிக வேட்பாளர் இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒன்று என்னென்னா, அந்த சின்ன பிள்ளை விளையாடுற கிரிக்கெட் கிடையாது. இது அழுதுகிட்டு போய் திருப்பி பேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்டு தெளிவாக நேர்மையான அதிகாரிகளால் வாக்கு எண்ணப்பட்டு அவர்களும் ஏற்றுக்கொண்டு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே வீட்டில் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து திருப்பி முதல்லேருந்து ஆட்டம் ஆடணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது. இது வந்து நேர்மையான அதிகாரிகள், மிகவும் பாராட்டக்கூடிய அதிகாரிகளால் கவுண்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடியும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு சரி முடிஞ்சிருச்சு, ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி, அதுவும் விருதுநகர் பத்திரிக்கையாளருக்கு முன்னாடி தான் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு 7 மணிக்கு கிளம்பி போனாங்க. நீங்கள் எல்லோரும் தான் பார்த்து அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இது சிறுபிள்ளைத்தனமானது. இதை பொறுத்த மட்டும் தேர்தல் கமிஷனே பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 3 தேர்தல் கமிஷனரில் 3 பேருமே யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட பொய்யான வெறும் விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக செய்கின்ற விஷயங்களை தேர்தல் கமிஷன் கிளர்க்கு தான் அந்த பெட்டிஷனை வாங்கியிருப்பார். தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளே அதை பெற்றிருக்க மாட்டார்கள். தேர்தல் கமிஷனர்கள் 3 தேர்தல் கமிஷனர்னு அதை பெற்றிருக்க மாட்டார்கள். இது வெறும் விளம்பரத்திற்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை செய்து வருகிறார்கள். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் என்ற முறையிலே நான் சொல்வதெல்லாம் இப்படிப்பட்ட மீண்டும் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்வதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றி பெற்று எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி டெல்லியிலே எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சி குரலாக விருதுநகர் தொகுதி மக்களுடைய நல்லதை செய்வது என்னுடைய பணியாக பார்க்கிறேன். அது போன தடவை சொல்லிட்டோம், பல தடவை பேசினது தான். முந்தா நாளும் பேசிட்டேன், இன்றைக்கும் பேசிட்டேன். திருப்பி பேசிகிட்டு இருக்க முடியாது. வெற்றி என்பது ஒரு ஓட்டில் வந்தாலும் வெற்றி தான். கூட்டணி இருந்தும் தேர்தல் கூட்டணி என்பது போவதும் வருவதும் ஜாதி அரசியல் என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வித்தியாசமானது. அதனால் ஜாதி அரசியல் என்பது முன்னாலே தேர்தல் கூட்டணிகளிலும் சில பாதிப்புகள் ஏற்படும். பாஜக அரசுக்கு எதிரான அதாவது பிரச்சாரம் வந்து தமிழகத்தில் ஈடுபட்டது மாதிரி வட மாநிலங்களில் ஈடுபடலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் வந்து பிரதமரான மோடி வந்து பிரதமராக பாஜக அரசு 301 இடத்துல இருந்த பிரதமர் மோடியினுடைய கட்சி 239 வந்திருக்கு. அவருடைய தனிப்பெரும் மெஜாரிட்டி இழந்திருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசாங்கமாக மாறி இருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக இல்லாமல் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறது. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவை நம்பி இருக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன வட மாநிலங்களில் ஓட்டு போடணும்? மக்களை பொறுத்த மட்டும் மோடி அரசு அயோத்தியில் ராமர் கோயில் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கோம்னு. அயோத்தியிலே தோற்று போச்சு பிஜேபி. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவான முடிவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் பத்திரிகைகளை பொறுத்த மட்டும் இன்னும் பாஜகவினுடைய மோகம் குறையவில்லை. அதனால் என்னென்னா இன்னும் பாஜக தோற்கவில்லை என்ற போன்ற தோட்டத்தை உருவாக்கி வருகின்றன சில பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். பாஜக தோற்றிருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் தோற்றதற்கு பின்னாலே அவர்கள் நாயுடுவையும் நத்தீஷையும் நம்பி அரசாங்கம் தொடங்கியிருக்கிறார்கள். பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே வருகின்ற ஹரியானா மாநில தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநில தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி மாநில தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து பீகார் மாநில தேர்தல், இந்த 4 தேர்தலிலும் அவர்கள் தோல்வி உருவார்கள்.
தோல்வியுற்றதற்கு பின்னாலே மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதாவது இந்துத்துவ கொள்கைக்கு எதிராகத்தான் இவங்க ரெண்டு, அதாவது சந்திரபாபு நாயுடு கூடயும் வந்து நிதிஷ்குமார் கூடயும் பாஜக கூட்டணி வச்சிருக்கு. இந்த அரசாங்கம் வர ஜனவரி கூட வரைக்கும் தாண்டாது, மார்ச் மாதம் எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு கருத்தை வச்சு இதை எப்படி பார்க்க? தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு கம்மி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. தேர்தல் உரிய காலத்திலே தேர்தல் நடைபெறும். இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணியிலே மாற்றம் வரும். பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். 3வது முறையாக மோடி வந்ததுக்கு அப்புறம் முதல் கைது விவசாயிகளுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தாரு. அதை பற்றி அது எப்பொழுதுமே இந்த விளம்பரங்கள் தான் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். இதற்காகத்தான் அவர் 300லேருந்து 329 ஆயிருக்காங்க. மக்களை பொறுத்த மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்திய மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இந்த நாடகங்களை எல்லாம் தாங்க முடியலப்பா கதையாயிருச்சு. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது முடியலப்பா, இதுக்கு மேலே முடியலப்பா, அந்த கதை தான் அது. சொல்றாங்க பிஜேபி 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அடுத்த நாள் ஆட்சி அமைக்க போகிறாங்க. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருகிறது. இதில் பாஜக வெற்றி பெறுமா என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும். வரி பகிர்வுகள் இந்த தடவை வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துக்கு வந்து குறைவான நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு தமிழக எதிர்கட்சிகளும் நிறைய கண்டறிந்திருக்காங்க. இது காங்கிரஸ் என்ன எப்படி குறிப்பிட்ட விதத்தில் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள், அதுவும் குறிப்பாக தென்னாட்டிற்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும், அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அனைத்து மாநிலங்களுக்குமே நிதி பங்கெடுப்பில் மிகப்பெரிய பாரபட்சம் காட்டியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தென் மாநிலங்களிலிருந்து மிகப்பெரிய அளவில் நிதி வசூலிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி மூலமாகவும் மற்ற வகையிலும் மிகப்பெரிய வருமானம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து இந்த பாரபட்சத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறது 10வது ஆண்டாக.